அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பாஸ்கர் மேக்ஸ் டெஸ்ட் பேட்சில் பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்ரி சண்டே வந்து ஃபுல் டெஸ்ட் நடக்குங்க. இன்றைக்கி 5வது ஃபுல் டெஸ்ட்டோட மேக்ஸ் எக்ஸ்பிளேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கேள்வி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பேன், மீதி கொஞ்சம் ஈஸியாக தான் கொடுத்துருக்கேன். எப்பவுமே டிஎன்பிசியில் ஒரு யாருமே போடக்கூடாதுன்னே ஒரு 2 கேள்வி 3 கேள்வி கேட்பான், ஒரு 2 கேள்வி ட்விஸ்ட் வச்சு கேட்பான். மொத்தம் 4 கேள்வி டிஃப்ரெண்ட்டாக கேட்பான். ஒரு 2 கேள்வி போடலாம் பரவாயில்ல, மீதி 2 கேள்வி கொஞ்சம் யோசிச்சு நம்ம என்னது கான்செப்ட் தெரியுமோ அதை பேஸ் பண்ணி போடலாம். ஓகேவா? நம்ம சேனல் நீங்கள் புதுசாக அப்படின்னா இது இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது சொல்லணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேவா? ரைட், ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரு நபர் எளிய வட்டி விகிதத்தில் சிறிது தொகையை கடனாக பெறுகிறார். ஓகேவா? ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் வாங்குறாரு. 3 ஆண்டுகளுக்கு பிறகு கடன் தொகை இரட்டிப்பாக்கப்பட்டு டபுள் மடங்காக 3 ஆண்டுகளுக்கு. அப்போது அந்த 3 வருஷத்துக்கு வரைக்கும் பியாக தான் இருக்கும். 3 வருஷம் கழிச்சு பி வந்து டபுள் 2 டைம்ஸாக மாறுது. வட்டி விகிதம் 2 குறைக்கப்படுகிறது. ஏற்கனவே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகுதோ அதுலேருந்து என்ன பண்ணுறாங்க, 2% குறைக்கிறாங்க. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு ஓகேவா, ஃபஸ்ட்டு ஒரு 3 வருஷம், அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம். ஓகேவா? மொத்தமாக செலுத்தப்பட்ட மொத்த வட்டி ரூபாய் 13,600 இருந்தால் இது முதல் தொகை. அதானே என்ன சொல்கிறாங்க, இது முதல் தொகை 11/1/3 ஆண்டுகளுக்கு எடுக்கப்பட்ட போது செலுத்தப்பட்டதற்கு சமமாக இருந்தால், இப்போ முதல்ல ஒரு தொகை இருக்குது பாருங்கள், ஆரம்பத்தில் ஒரு பிரின்சிபல், அதுக்கு இந்த 11/1/3 ஆண்டுகளுக்கு ஓகேவா எடுக்கப்பட்ட போது செலுத்தப்பட்டதற்கு சமமாக இருக்கப்பட ஆரம்பத்தில் எடுக்கப்பட்ட கடன் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் இதை எப்படி போகிறேன்றது கொஞ்சம் நல்லா கவனிங்க. இங்கே பாருங்கள், முதல் கடன் வந்து பி அப்படின்னு எடுக்கிறேன். இங்கே ஆர் தெரியாது, இங்கே எண் வந்து 3 ஆண்டுகள், அதனால் எண்ணத்துக்கு முன்னாடி போட்டேன். ஓகேவா? டிவைட் 100. நெக்ஸ்ட்டு பியை வந்து டபுளாக மாற்ற சொல்கிறாங்க. அப்போ 2P அப்படின்னு போகிறேன். 6லேருந்து 2 குறைக்க சொல்கிறாங்க, ஏன்னா 2% குறைக்குது. 6 - 2 ஓகே, எத்தனை வருஷம், 5 வருஷம். டிவைட் 100 ஈக்குவல் டு ஓகேவா எவ்வளோ வட்டி, 13,600க்கு வட்டி. இங்கே பாருங்கள், மொத்தம் செலுத்தப்பட்ட மொத்த வட்டி எவ்வளோ, 13,600. இதுலேருந்து நம்ம ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு ஓகேவா, இங்கே பாருங்கள், இது எதுக்கு சமமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாருங்கள், இந்த தொகை, இந்த வட்டி தொகை எதுக்கு சமம்னா, இந்த பிரின்சிபல் அமௌண்ட் எடுத்து அது ஏற்கனவே அதில் 13/1/3க்கு ஈக்குவலாக இருக்குன்றான். அப்போ இது ஈக்குவல், இதை எடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், பி என் எவ்வளோ, 11/1/3. இங்கே பாருங்கள், 11/1/3னா 33, 34/3. ஸோ 34/3 இன்ட்டு ஒரு 100 மேலே 6 என்ன வரும், 6 அப்படின்னு வரும். ஓகேவா? அவ்வளோதான் சார். கொஞ்சம் நல்லா கவனிங்க. இதுலேருந்து இதை மறந்துடுங்க. ஓகேவா? இது கடைசியாக எடுத்துக்கலாம். இப்போ இது 3 ஈக்குவல் தானே, எது இதுவும் 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 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறது, எல்லாத்துலேயுமே பி கேன்சல் பண்ணிடலாம். பாருங்கள், பி ரிமூவ் ஆகிடுச்சு, நம்ம ஆர் மட்டும் தான் கண்டுபிடிக்கிறோம். இது ரெண்டுத்துக்கு கீழே காமனாக 100ன்னு இருக்குது, அதுதானே. அப்போ இங்கே 3 ஆர் அப்படின்னு இருக்குது. இங்கே பாருங்கள், 2 10 10 ஆர், 10 ஆர் மைனஸ் 2 10 12 20 அப்படின்னு மாறும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இந்த 100 எல்லாத்துக்கும் இந்த 100 அடிபட்டுரும். இந்த 34/3 மட்டும் நிற்குமா, 34/3 ஆர் அப்படின்னு நிற்கும். இந்த 3 இது கிராஸ் பண்ணிங்கன்னா 3 3 9 ஆர். இங்கே பாருங்கள், இந்த அப்படி போகிறத விட இங்கே டேரெக்டாக முதல்ல இதை பெருக்கலாம். இங்கே ஆட் பண்ணிடுங்க. இங்கே 10 ஆர் ஒரு 3 ஆரா 13 ஆரா, இந்த 3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 13 3 39 ஆர். சார் புரியுதுங்களா என்னென்னு, இந்த 10 ஒரு 3 ஆட் பண்ணால் 13, இந்த 3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன் 39 ஆர் மைனஸ் 3 எத்துமே இந்த 20 கூட பிறகு என்ன வரும், 3 20 60 ஈக்குவல் டு 34 ஆர். இந்த ஆர் இந்த பக்கம் கொண்டு வாங்க, 60 அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. அப்போது 39 ஆர் மைனஸ் 34 ஆர் ஈக்குவல் டு 60. அப்போ என்ன வரும், 5 ஆர் ஈக்குவல் டு 60. ஆரோட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 12. 1 5 5 12 5 60. ஆரோட வேல்யூ என்னன்னா 12% ஆன்சர். ஓகேவா? இப்போ ஆரை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அசல் எதை இதுக்கு ஈக்குவல் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சுங்க. ஓகேவா? இதான வட்டி. இங்கே பாருங்கள், டைரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஆர் எவ்வளோ, 12%. என் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், என் எவ்வளோ, 13 39 33 34 34/3 இன்ட்டு ஒரு 12%.
ஒரு 3 3 4 3 12 4 16 6 மீதி 1 4 3 12 12 13 136 அவ்வளோதான். இங்கே பாருங்கள் ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர். ஸோ இந்த வட்டி தானே இதே இங்கே பாருங்கள் 13,600 வட்டி தானே. அப்போ வட்டி நான் என்ன யாரும் பேருக்கு இல்லையா 136% தான். ஓகேவா? இங்கே என்ன கிடைக்கும் 136% 13,600 இன்ட்டு 100ன்னு போட்டால் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும் அசல் கிடச்சிரும். ஒரு 136 130 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போது 10,000 ஆன்சர். ஓகேவா? எங்கே இருக்குது பாருங்கள், பி தான் சரியானது. ஓகேவா? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸ் இது, பார்த்துக்குங்க. அடுத்த கேள்வி பாருங்கள். ஓகேவா? திட்டம் பியில் முதலீடு செய்யப்பட்ட தொகை திட்டம் ஏயில் முதலீடு செய்யப்பட்ட தொகையை விட 3 மடங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதானே 3 மடங்கு அதிகம். திட்டம் ஏயில் முதலீடு 4 ஆண்டுகளுக்கு 8% வட்டி விகிதத்திலும் திட்டம் பியில் 2 ஆண்டுகளுக்கு 13% எலி வட்டி விகிதத்திலும் விடப்படுகிறது. 2 திட்டங்களில் இருந்து மொத்த வட்டி இந்த அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ திட்டம் ஏயில் முதலீடு செய்யப்பட்ட தொகை என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ முதல்ல திட்டம் பியில் முதலீடு செய்யப்பட்ட தொகை திட்டம் ஏயில் போல் 3 மடங்குன்னு சொல்கிறாங்களா. முதல்ல பிளான் ஏ எடுத்துக்கிட்டேன். என்ன இங்கே பாருங்கள், பி தான் பிளான் ஏ அதானே. பி என் எவ்வளோ 4 ஆண்டுகள், ஆர் எவ்வளோ 8% பை 100 ப்ளஸ் இப்போ பிளான் பினா இந்த மாதிரி 3 மடங்குன்னு சொல்கிறாங்களா. அப்போ 3P அப்படின்னு போட்டேன். ஓகேவா? எவ்வளோ 2 ஆண்டுகள், ஆர் எவ்வளோ 13% பை 100. ஓகேவா? இதெல்லாம் சேர்ந்து தான் எவ்வளோன்னா 1320. அவ்வளோதாங்க. இதுலேருந்து பியோட வேல்யூ கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சுங்க. ஸோ அவன் என்ன சொல்கிறானோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கிட்டா முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஸோ என்ன பண்ணலாம் பாருங்கள், 4 8 32 32P பை 100 காமனாக 100 கீழே போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் 2 6 13 78 78P ஈக்குவல் டு 1320. இங்கே பாருங்கள் இந்த 78 ஒரு 32 பாருங்கள் 78 ஒரு 32 8 2 10 மீதி 1 110. அவ்வளோதாங்க. 110P ஈக்குவல் டு 1320 இன்ட்டு ஒரு 100. ஏன்னா கீழே காமனாக 100க்கு பாருங்கள், இங்கே பெருக்கிட்டேன். இங்கே பாருங்கள் ஒரு 0 ஒரு 0. ஓகேவா? ஒரு 11 11 மீதி 2 2 11 22. அப்போ பியோட வேல்யூனா 12 இன்ட்டு 100 எவ்வளோ 20 1200 ஆன்சர். எங்கே இருக்குன்னா ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது 3வது கொஸ்டின்ஸ். ஆண்டுக்கு இது செகண்ட் கொஸ்டின் ஈஸிங்க, 3வது ஈஸி தான். ஆண்டுக்கு எந்த வட்டி விகிதத்தில் கூட்டு வட்டி 3 ஆண்டுகளில் 10,000 13,310 மாறும். 3 ஆண்டுகள் அப்படின்னா நல்லா கவனிக்கணும். 10,000 எடுத்துக்கிட்டேன், இங்கே 13,310. 2 ஆண்டுகள் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 3 ஆண்டுகள்னால் கியூப் ரூட் எடுக்கணும். 10,000க்கு எடுக்க முடியுமானா எடுக்க முடியாது. அப்போ 2 பக்கம் என்ன பண்ணலாம், ஒரு 0 கட் பண்ணிவிட்டா எடுக்கலாம் பாருங்கள். ஓகேவா? அப்போ 10,000க்கு கியூப் ரூட் என்ன வரும், இங்கே பாரு 1000 மாறிடுச்சு. 10,000 ஒரு 0 கட் பண்ண போகிற 1000. இது என்னென்னா 11 கியூப் தான் இது. புரியுதா? ரெண்டுத்துமே கியூப் ரூட் எடுக்கிறேன். 0 கட் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க. இப்போ எவ்வளோ அதிகரிச்சிருக்கு, 1 அதிகரிச்சிருக்கு. அப்போ ஆரோட வேல்யூனா டிஃப்ரென்ஸை மேலே போடணும், ஸ்டார்டிங் வேல்யூ கீழே போடுறேன், இன்ட்டு 100. ஒரு 0 ஒரு 0. அப்போ ஆரோட வேல்யூ என்னது 10% சரியான ஆன்சர். ஸோ தேர்டுக்கு டி தான் சரியானது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 4வது கேள்விக்கு. இதெல்லாம் பேசிக்கான கேள்வி தான் சார். 400க்கும் 700க்கும் இடையே இடைப்பட்ட எத்தனை எண்களை 5 6 மற்றும் 7ஆல் வகுப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. இது மாதிரி கேள்வி கேட்டால் முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 5 6 7க்கு எல்சிஎம் எடுக்கணும். ஓகேவா? 5 6 3மே வேறு. அப்போ 5 30 7 210ன்னு நம்ம எல்சிஎம் கிடைக்குங்க. ஓகேவா? ஸோ 210 அப்படியே பெருகிட்டே போகணும். ஒரு 21 21 2 21 42 3 21 எவ்வளோ 63 ஒரு 0 அதுனா 4 21 போட்டால் என்ன வரும்னா 800. இங்கே பாருங்கள் 840 அப்படின்னு வரும். இதில் எது இது ரெண்டுக்கு 400க்கும் 700க்கு இடையில இருக்குது பாருங்கள் 420 630. அப்போ 2 எண்கள் பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்து 5வது கொஸ்டின்ஸ். இங்கே பாருங்கள் 15 மீட்டர் 17 சென்டிமீட்டர் நீளமும் 9 மீட்டர் 2 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட ஒரு அறையின் தரையை அமைக்க தேவையான குறைந்தபட்ச ஓடுகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. இது மாதிரி குறைந்தபட்ச எண்ணிக்கை கேட்டால் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்சிஎம் ஹெச்எப் எடுக்கணும். ஏன்னா நல்லா கவனிக்கணும். ஒரு அறை இருக்குது, இதில் டைல்ஸ் ஒட்டுறோம். குறைஞ்சபட்சம் எத்தனை டைல்ஸ் தேவைப்படும்னா அந்த டைல்ஸோட அளவு நம்மளுக்கு வேணும். ஓகேவா? டைல்ஸோட அளவு வேணும், முதல்ல ஹெச்சிஎப் எடுக்கணும். இதை மொத்தம் ஒரே சென்டிமீட்டராக மாற்றிக்கலாமா?
1517, 902. ஓகேவா? ஏன்னா எத்தனை சென்டிமீட்டர் ஒரு மீட்ரு? 100 சென்டிமீட்டர் ஒரு மீட்டர். அப்போ இது 1500ஆ? ஒரு 17, 1517. இது 900 ஒரு 2. இது 2த்துக்கு நீ என்னங்க பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெச்சிஎஃப் எடுக்கணும். ஹெச்சிஎஃப் பார்த்தீங்கன்னா 41 அப்படின்னு கிடைக்கும் சார். அவ்வளோதான் சார். மேலே ஒரு பரப்பு போடுங்க. 1517 இன்ட்டு 902 டிவைட் 41 இன்ட்டு 41. ஓகேவா? இதை டிவைட் பண்ணிட்டுனா டேரெக்டாக ஆன்சர் சார் 814 ஆன்சர். ஸோ ஹெச்எஃப் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இதை டிவைட் பண்ணிக்கோங்க. 814 எங்கே இருக்குன்னா டி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 6வது கொஸ்டின்ஸ். இங்கே பாருங்கள், எக்ஸ் ஒய்ன்னு அதிகபட்ச பொது காரணி என்ன வரும்னா மேக்ஸிமம் 15 தான் வருது. அப்போ இது மற்றும் இங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்கு இங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்கு இந்த ரெண்டுத்துக்கும் ஹெச்எஃப் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது ரெண்டுத்தில் என்ன வெளியே எடுக்கலாம்? 9 வெளியே எடுக்கலாம். 4 9 36 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 ஒய் ஸ்கொயர். இதுலேருந்து என்ன வெளியே எடுக்கலாம்? 9 வெளியே எடுத்தோம்னா 9 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். இந்த எக்ஸுக்கும் ஒய்க்கும் 4 9 எதுவும் எடுக்க முடியாது. எக்ஸுக்கு ஒய்க்கும் மேக்ஸிமம் ஹெச்எஃப் என்ன தான் இருக்கும்? 15 தான் வெளியே எடுக்க முடியும். அப்போது 9 இன்ட்டு 15. இதுலேயும் பாருங்கள் 9 மேக்ஸிமம் என்ன வெளியே எடுக்கலாம்? எக்ஸ் ஒய் தான் எடுக்கலாம். அதில் மேக்ஸிமம் பொது காரணம் 15. அப்போ 9ம் 15 ரெண்டுத்துக்கு காமனாக இருக்குது. அப்போ ஹெச்சிஎஃப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 9 எவ்வளோ? 15 இன்ட்டு 9. 5 45க்கு 5 மீதி 4 ஓர் 9 9 9 4 13 135. ஏ தான் சரியானது. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 7வது கேள்வி பாருங்கள். 36 ஆண்களும் 48 பெண்களும் ஒரு குறிப்பிட்ட நிலத்தில் ஒரு வேலை செய்ய முடிப்பார்கள். ஒரே நாளில் முடிக்கிறாங்க அதானே? அதே நேரத்தில் 6 ஆண்களும் 12 பெண்களும் 5 நாட்கள் செய்ய முடியுமெனில் 8 நாட்கள் அந்த வேலை செய்ய பெண்கள் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல ஆண்கள் பெண்களோட எஃபிஷியன்சி ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஆண்கள் எவ்வளோ? 36 ஆண்கள். இங்கே ஒரே நாள் இருந்தாலும் அந்த 36 1 கூட மல்டிப்ளை பண்ணால் அதே தான் வரும். அதனால் அப்படியே போட்டேன். பெண்கள் என்ன? 48. அது கீழே பாருங்கள், 6 ஆண்கள் 12 பெண்கள் 5. இந்த 6 5 கூட பெருங்க 5 30. இது பாருங்கள் 12 பெண்கள் 12 5 60. இது கழிங்க 6x வரும். இங்கே என்ன வரும்? 60ல் 48 போச்சுன்னா எவ்வளோ? 12. இது அடிச்சோம்னா ஓர் 6 6. இங்கே பாருங்கள் ஓர் 6 6 2 6 12. இது டேஸோட ரேஷியோ. இதுலேருந்து எஃபிஷியன்சி வேணும் அப்படின்னா 2:1 எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க. இந்த எஃபிஷியன்சி ரேஷியோ கண்டுபிடிச்சா கணக்கே முடிஞ்சு போச்சுங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், ஆண்கள் கூட 2 பேர் இருக்கணும், பெண்கள் கூட 1 பேர் இருக்கணும். சேர்ந்துனா ஆட் பண்ணிக்கணும். ஆண்கள் 2 பேர் 36 72 72. பெண்கள் 1 48. சேர்ந்து எத்தனை நாள் முடிக்கிறாங்க? ஒரே நாளில் தான் முடிக்கிறாங்க. ஈக்குவல் டு 8 நாட்களில் 8. பெண்கள் எண்ணிக்கை, பெண்களோட எஃபிஷியன்சி 1. எத்தனை? எக்ஸ். அவ்வளோதாங்க. இதை போட்டால் முடிஞ்சு போச்சு. இங்கே பாருங்கள் 8 2 10 பேர் மீதி 1 7 4 11 11 12 ஈக்குவல் டு 8x. ஓர் 8 8. அதை நான் 8ஆல் அடிக்கிறேன். மீதி 4 8 40. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னென்னா 15 சரியான ஆன்சர். ஓகேவா? எங்கே இருக்குன்னா பி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது டைம் ஒன் ஒர்க்கில் ஒரு கொஸ்டின்ஸ் பாருங்கள். பி மற்றும் கியூ ஆகியோர் 12,16 நாட்கள் முடிக்கிறார்கள். பி வந்து 12, கியூ வந்து எவ்வளோ? 16 நாட்கள் முடிக்கிறார்கள். பி தனியாக வேலையை தொடங்கினார். 9 நாட்கள் வேலை முடிவதற்கு பி உடன் எத்தனை நாட்களுக்கு கியூ வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த வேலையை ஆரம்பத்தில் முடிச்ச வரைக்கும் பி தனியாக வேலை பி வந்து செஞ்சுருக்காரு. இடையில வந்து யார் சார்ந்த கியூ வந்து வேலை செஞ்சுக்கிறாரு. ஓகேவா? புரியுதுங்களா? ஸோ கியூ வந்து எத்தனை நாட்கள் வந்து யாரோட பியுடன் வேலை செஞ்சுருப்பார் அப்படின்னா இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுக்கிறேங்க. 48. ஏன்னா ஒரு 16 16 2 16 32 3 48 4 12 48 3 16 48. இப்போ ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் பி வேலை செஞ்சுக்கிற பி ஒரு நாளைக்கு எவ்வளோ? பி ஒரு நாளைக்கு 4 முடிச்சுக்கிறாரு. மொத்தம் 9 நாளில் வேலை முடிஞ்சிக்குது. அப்போ 9 நாள் 36. பி மட்டும் 36 நாளில் முடிச்சிருக்காருங்க. மீதி எவ்வளோ கழிச்சா? 12. அப்போ பி மட்டுமே 36 முடிச்சாரு ஆரம்பத்தில். அப்போ மீதி 12 யூனிட் கியூ தானே முடிச்சிருக்காரு. அப்போ கியூ எத்தனை? 12. எதால் டிவைட் பண்ணுறேன்? கியூ ஒரு நாள் எவ்வளோ முடிக்கிறா? 3 யூனிட் முடிக்கிறாரியா? 3ஆல் டிவைட் பண்ணுறேன். 4 ஆன்சர். அவ்வளோதாங்க. ஸோ 4 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கியூ வந்து யார் கூட இருக்காரு? பி கூட வேலை செஞ்ச நாட்கள் மொத்தம் 4 தான். ஓகேவா? புரியுதா? அதனால் நல்லா பார்த்துக்குங்க. இதுக்கு ஆன்சர் 8க்கு ஏ தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட்டு அடுத்தது 9வது கொஸ்டின். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின் சார். இதை நிறைய பேர் நிறைய மெத்தடில் போடுவீங்க. நான் எப்படி போடுறேன்றதை கொஞ்சம் நல்லா கவனிங்க.
ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 8000 சொல்லிட்டாங்க. அதில் ஆண்கள் பெண்கள் கலந்துருக்குது. அதானே? ஆண்கள் 8% பெண்கள் 12% அதிகரித்தால் மக்கள் தொகை 8680 இருக்கும். ஓகேவா? அந்த நகரத்தில் உள்ள பெண்கள் எண்ணிக்கையை காண்க. இப்போ முதல்ல 8000 இருக்கிறது என்ன மாறுதான்? 8680 மாறுது. அப்போ 280 பேர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த பர்சன்டேஜ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு ஒட்டுமொத்த இன்க்ரீஸை நான் கண்டுபிடிக்கிறேன். 8000க்கு 680 இன்க்ரீஸ் ஆகிருக்கு இன்ட்டு 100 அப்படின்னு போட்டிங்கன்னா இது ஆன்சர் கிடைக்கும். இங்கே பாருங்கள், ஒரு 0 2 0, இந்த ஒரு 0 ஒரு 0. ஓகேவா? 8 8 8 8 64, 9 8 8 64, மீதி எவ்வளோ? 4, ஒரு புள்ளி வைக்கிறேன், 40. அப்போ 8 40. அப்போ எவ்வளோ ஆகிக்குது? 8.5% இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. இங்கே பாருங்கள், ஆண்கள் நல்லா கவனிங்க. இது ஆண்கள், இது பெண்கள். ஆண்கள் 8% அதிகரிக்கு, பெண்கள் 12%. ஸோ ரெண்டுத்துலையும் ஓவரால் எவ்வளோ அதிகரிச்சிருக்கு? 8.5. இதை கழிங்க. இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எடுங்க, இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எடுங்க. இது 0.5 மாறும். இது எவ்வளோ? 12 8 போச்சு 4. அப்போ 3.5 மாறுமா? 3.5. ஓகேவா? இது பின்னத்தில் மாற்றலாமா? இங்கே பாருங்கள், 3.5 என்ன பண்ணலாம்? 7/2ன்னு மாற்றலாம். ரேஷியோ 1/2ன்னு மாற்றலாம். 2 2 அடிப்பட்டு போச்சு. இது 7 மடங்கு 1 மடங்கு. அதானே? 7:1 மாறுது. அப்போ ரெண்டும் சேர்ந்தா 8 மடங்கு தான். எவ்வளோன்னா ஆரம்பத்தில் மக்கள் தொகை 8000. அப்போ 1 மடங்கு எவ்வளோ? 1000. அது எத்தனை இதில் போட்டிங்கன்னா 7 மடங்கு ஆண்கள், 1 மடங்கு பெண்கள். பெண்கள் தான் கேட்குறாங்க. அப்போ 1000 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? இதை நீங்கள் எக்ஸை வச்சு கூட போடலாம். ஆனால் பெரிய கணக்காக போகும். நிறைய மெத்தட், நானே கிட்டத்தட்ட 4 மெத்தடில் போடுவோங்க. இந்த கணக்கை பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 10வது கொஸ்டின்ஸ். ஒரு பள்ளியில் ஆண் மற்றும் பெண் குழந்தைகளின் விகிதம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருங்க கொஸ்டின்ஸ் கொஞ்சம் விடுங்க. ஒரு பள்ளியில் ஆண் மற்றும் பெண் குழந்தைகளின் விகிதம் 3:2. அதானே? 3:2 அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னது? பாய்ஸு கேர்ள்ஸோட ரேஷியோ. ஆண் குழந்தைகள் 20%, பெண் குழந்தைகள் 25% உதவித்தொகை கிடைக்குது. அப்போ எஸ், ஸ்காலர்ஷிப் எஸ் அப்படின்னு போகிறேன். கிடைச்சதுக்கு வந்து போகிறேன். எவ்வளோன்னா ஆண்கள் 20%, பெண்கள் 25%. இந்த கீழே இது அடிக்க முடிஞ்சால் அடிச்சுக்கோ. 4 5 20, 5 5 25. இது அப்படியே பெருக்குங்க. 3 4 12. இது அப்படியே பெருங்க. 2 5 10. இது எஸ்ஸு, ஸ்காலர்ஷிப் கிடச்சிது. ஒட்டு மொத்தமாக ஆட் பண்ணும்போது 22% ஸ்காலர்ஷிப் கிடச்சிருக்கு. அப்போ உதவித்தொகை எவ்வளோ பேருக்கு கிடைக்கும்? எத்தனை சதவீதம் மாணவர்கள் உதவித்தொகை கிடைக்கலன்னா, அப்போ நோ, கிடைக்காதவங்களுக்கு நோன் போட்டுக்கிட்டு 100 - 22 78% கிடைக்கல. அதான் 100ல் 22 போச்சுன்னா 78%. டி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? ரைட்டு. அடுத்தது 11வது கொஸ்டின்ஸ். ஒரு பையில் 25 பைசா, 10 பைசா, 5 பைசா நாணயங்கள் 1:2:3 என்ற விகிதத்தில் உள்ளன. பையில் மொத்தம் ரூபாய் 30 இருந்தால் 5 பைசா நாணயங்கள் எத்தனை? இப்போ இது 25 பைசா, இங்கே 10 பைசா, இது 5 பைசா. கீழே ரேஷியோ எவ்வளோ? 1:2:3. இது எக்ஸு, இதுவும் எக்ஸு, இதுவும் எக்ஸ் அப்படின்னு மாற்றுறேன். ஓகே, இது அப்படியே பெருக்குங்க. 25 எக்ஸு ப்ளஸ் 12 20 எக்ஸு, அடுத்து 15 எக்ஸு ஈக்குவல் டு, இது எல்லாமே பைசா தானே? இது மொத்தம் சேர்ந்தா பைசாவில் தானே கிடைக்கும். ஆனால் ரூபா 30 ரூபான்னு சொல்கிறாங்க இல்லையா? அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன்? 100ஆல் பெருக்கிட்டேன். ஏன் 100ஆல் பெருக்கிறேன்? இதெல்லாம் பைசா, இதுவும் மொத்த தொகையும் பைசாவில் இருந்ததுன்னா அப்படியே 30ன்னு வச்சுக்கலாம். ஆனால் இதெல்லாம் பைசான்னு கொடுத்துட்டு மொத்த தொகை ரூபான்னு சொல்லும்போது தான் 100ஆல் பெருக்கிறேன். சப்போஸ் மேலே ரூபாவில் கொடுத்துருந்தா இப்போ 5 ரூபாய் நாணயம், 2 ரூபாய் நாணயம், 1 ரூபாய் நாணயம் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? அந்த 30 அப்படியே வச்சுக்கணும். இது மொத்தம் ஆட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இது 25 தானே? ஒரு 25 25 45 50 60 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 60 எக்ஸ் ஈக்குவல் டு 30 இன்ட்டு 100. ஒரு 0 ஒரு 0, ஒரு 3 3 2 3 6, ஓ 2 2 52 10. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 50. ஓகேவா? அது எடுத்து இந்த ரேஷியோவில் போடுங்க. இங்கே பாருங்கள், 50 2 50 100 3 50 150. இது 25 பைசா, இது 10 பைசா, இது 5 பைசா. 5 பைசா என்ன கேட்குறாங்க? அப்போ 150 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? ரைட்டுங்க. அடுத்தது 12வது கொஸ்டின்ஸ். 3 எண்கள் 1/2, 2/3, 3/4. 1/2, இங்கே பாருங்கள் 2/3, அடுத்தது 3/4 என்ற விகிதத்தில் உள்ளது. இதை நான் என்ன பண்ணுறேன்? ரேஷியோ அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணணும்? ஒரு இன்டீஜர் முழு என்ன மாற்றணும்னா இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன்? எல்சிஎம் மேலே பெருக்க போகிறேன். 2 3 4 எல்சிஎம் எத்தனை வரும்? பெரிய நம்பர் 4 பாருங்கள். ஒரு நாள் 4 வகுப்பில், 2 நாள் 8 வகுப்பில், 3 நாள் 12 வகுப்படுது. அப்போ எல்லாத்தையும் 12ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகேவா?
12 மல்டிப்ளை பண்ணால் ஓர் 2 2 6 2 12, ஓர் 3 3 4 3 12, ஓர் 4 4 3 4 12, அவ்வளோதாங்க. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க, மிகப்பெரிய மற்றும் மிகச்சிறிய எண்களோட வேறுபாடு 6க்கும் 3க்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 3 மடங்கு தான் 36. அப்போ ஒரு மடங்கு எவ்வளோ, 12. இந்த 12 எடுத்துமே இந்த 3த்துல பெருங்க, 12 6 72, 4 12 48, 3 12 36. ஓகேவா? இங்கே பாருங்கள், இந்த கணக்கு கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஓர் 2 2 6 2 12னா 6 போட்டேன். ஓர் 3 3 4 3 12, 4 2 இங்கே என்ன வரணும், 8ன்னு வரணும். ஓர் 4 4 3 4 12னா 3 3 இங்கே என்ன வரணும், 9ன்னு வரணுங்க. ஓகேவா? இப்போ அந்த 6க்கு 9 டிஃப்ரென்ஸ் 3 மடங்கு. அப்போ வரும். அப்போ இது எத்தனை என்ன பண்ணணும், 12 எடுத்து 3த்துல பெருங்க, 12 6 72, 8 12 96, 9 12 108. எங்கே இருக்கு ஆன்சர் பாருங்கள், ஏ தான் சரியானது. ஓகேவா? அடுத்தது 13வது கொஸ்டின். ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கத்தை இருமடங்காகவும் பேஸை வந்து 2 டைம்ஸ் ஆஃப் பேஸ் மாற்றிக்கணும். உயரத்தை பாதியாகவும், அப்போ h/2 அப்படின்னு மாற்றிக்கணும். எனில் பரப்பளவு என்னமாகும்? சரி, இணைகரத்தினுடைய பரப்பு என்ன அப்படின்னு கேட்டால், நல்லா பேரலோகிராமோட ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் கேட்டால் b இன்ட்டு h, அவ்வளோதான். ஆஃப்லாம் வரக்கூடாதுங்க. ஓகேவா? அப்போ பேஸ் எவ்வளோ, இது நார்மலாக இருக்க ஏரியா. பேஸ் இப்போ 2 டைம்ஸ் மாத்திரமா, h எவ்வளோ, h/2ன்னு மாத்திரமா, அந்த 2 அடிப்பட்டு போச்சா. ஸோ இது அப்படியே டபுள் மடங்கு இது பாதியாக மாற்றினாலும் அதே b இன்ட்டு h தான் வருது. அப்போ மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்லணும். அதோட பரப்பு மாறாது, ரிமைன் த சேம் அப்படின்னு சொல்கிறோம். பார்த்துக்குங்க. அடுத்தது 14வது கொஸ்டின்ஸ். 12 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு அலுமினிய கோளம் உருக்கப்பட்டு 8 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு உருளையாக மாற்றப்படுகிறது எனில் உருளையின் உயரம் காண்க. ஒரு வடிவத்தை உருக்கி இன்னொரு வடிவமாக மாற்றணும் அப்படின்னா ரெண்டுத்துடைய கன அளவுக்கு சமப்படுத்தணும். கோலத்துடைய கன அளவு என்ன, 4/3 பை ஆர் கியூப் ஈக்குவல் டு உருளையோடைய கன அளவு என்ன, பை ஆர் ஸ்கொயர் h. ரெண்டு பக்கம் பையை கேன்சல் பண்ணிட்டேன். ஓகேவா? 4/3 இன்ட்டு ஆரோட வேல்யூ 12, 12 இன்ட்டு 12 இன்ட்டு 12. இங்கே ஆர் எவ்வளோ, 8 சென்டிமீட்டர் ஆரம் உள்ளதானே, 8 இன்ட்டு 8 இன்ட்டு h. இங்கே பாருங்கள், ஓர் 3 3 4 3 12, ஓர் நாள் 4 2 நாள் 8, ஓர் நாள் 4 2 நாள் 8, ஓர் 2 2 6 2 12, ஓர் 2 2 6 2 12, 6 6 36 ஈக்குவல் டு h. எங்கே இருக்குன்னா சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது என்ற தொடர் வரிசையின் நடு உறுப்புகளை காண்க, மிடில் டேர்ம் அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல இது எத்தனை டேர்ம் தெரிஞ்சால் தானேங்க நம்ம மிடில் டேர்ம் போட முடியும். அப்போ என்னோட ஃபார்முலா என்னென்னா எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1. ஒரு கூட்டு தொடர் வரிசையில் என் கண்டுபிடிக்கிறது. எல்லோட வேல்யூனா 183 மைனஸ் 9 டிவைட் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 9 ஒரு 6 தானே, 5 6 ப்ளஸ் 1 183 174 பை 6 ப்ளஸ் 1, ஓர் 6 6 2 12, மீதி 9 6 54, அப்போ 30. ஓகேவா? இது அப்படியே பாதியால் டிவைட் பண்ணுறேன். அப்போது 30ன்னா 2 டேர்ம் நடுவில் வரணும் இல்லையா, ஏன்னா இரட்டைப்படை எண்ணிக்கையில் இருக்கும்போது நடுவில் 2 டேர்ம் வரும். 5 2 30, 16 2 30. அப்போ 5 16 கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சு. அப்போது T15 ஒன்று கண்டுபிடிச்சா அது கூட என்ன பண்ணலாம், டிஃப்ரென்ஸ் ஆட் பண்ணி, டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 6 தானே, அதை ஆட் பண்ணி சொல்லிடலாம். 15 என்னென்ன, ஏ ப்ளஸ் n-1 இன்ட்டு டி அதானே. ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 9, n-னா 15 இருக்குன்னா 14, டியோட வேல்யூ எவ்வளோ 6, அவ்வளோதாங்க. 16 நாள் எவ்வளோ, 10 60, 4 24, 84, ஒரு 9 எவ்வளோ அப்படின்னா 93. அப்போது 16வது உறுப்பு இது கூட ஒரு 6 கூட்டுங்க, 99. 93 99 என்னங்க இருக்குது, டி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது 16வது கேள்வி. இடைப்பட்ட உறுப்பை காண்க. இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம் கொடுத்துட்டு இடைப்பட்டது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. நல்லா கவனிக்கணும். முதல்ல மேலே இங்கே பார்க்க 4/9 9/20 டேஷ் 39/86. இது எவ்வளோ, 5. அப்போ இது என்ன மாறும்னா 10 மாறும். இது 20. இங்கே பாருங்கள், இது 19. அப்படியே 20 ஆட் பண்ண என்ன வரும், 39. அப்போ மேலே என்ன வரும், 19ன்னு வரும். 19 எங்கே இருக்குது பாருங்கள், பி மட்டும் தான் இருக்குது. ஓகேவா? கீழே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே எவ்வளோ, 11, இதுக்குள்ளே 22. அப்போ 42 மாறுமா. இங்கே பாருங்கள் 42 என்ன வரும், இது டபுளாக இருக்குன்னா 44. பாருங்கள் 4 2 6 4 4 8 86 கரெக்டாக வருதா. அப்போது 19/42 சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது
என்ற எண்ணெழுத்து தொடரில் அடுத்தது என்ன, இங்கே அடுத்தது என்ன வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். முதல்ல இங்கே பாருங்கள், இசட்டு எக்ஸு வி டி ஆர் பி அப்படின்னா அடுத்து நான் ரிவர்ஸில் ஏபிசி லைனே பாருங்கள். எம்என் ஓபி கியூஆர் எஸ்டி இடையில ஒன்று ஒன்று விட்டு விட்டு வருதா ஃபஸ்ட்டுக்கு. அப்போ எம்என் ஓகேவா, அடுத்து ஓ, அடுத்து பி வந்துச்சு பாருங்கள். அப்போ ஃபஸ்ட் லெட்டர் என்ன வரும், என்னன்னு வந்துடும். சரி, நம்பர் பாருங்கள், எல்லாத்துலேயுமே நம்பர் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. இங்கே ஒன்று மட்டும் மாறி இருக்குது. முதல்ல எண் வருது பாருங்கள். எண் எங்கெங்கே வருது, இதுலேயும் தான் எண் இருக்குது ஃபஸ்ட் லெட்ரு. இப்போ லாஸ்ட்டு மட்டும் கண்டுபிடிச்சா போதில்லை, ஏன்னா நடுவில் இருக்குது என்னது ஒரே சேமாக இருக்குது நம்பர். இப்போ ஏடி ஜிஜே, அப்போ ஏன்னா ஏ பிசி 2 எழுத்து விட்டு டி, அடுத்து இஎஃப் ஜி, இங்கே ஹெச்ஐஜே கேஎல்எம் என்ஓபி, அடுத்தது கியூஆர் வந்துச்சுன்னா அடுத்து என்ன வரணும், எஸ்ன்னு வரணும். அப்போது என்ன வரும், அங்கே பாருங்கள் என்னு எஸ் எங்கே தான் இருக்குது, ஏல மட்டும் தான் இருக்குது. அப்போ 17 தான் சரியான ஆன்சர். ஓகேவா, அடுத்தது 18வது. இது மாதிரி ஒரு கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா முதல்ல இங்கே பாருங்கள் என்னென்ன எழுத்து இருக்குது, ஜி இருக்குது, எஃப் இருக்குது, இ இருக்குது, ஐ இருக்குது. இதுவும் என்னது ஐ தான், இது கேப்லெட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இங்கே இது மாதிரி வருதுன்னா நம்ம என்ன பண்ணோம்னா எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது முதல்ல கவுண்ட் பண்ணோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 5 16 17 18 19 20 இருக்குது. 20 எப்படி பிரிக்கலாம், 4 நாளாகவும் பிரிக்கலாம், 5 5 பிரிக்கலாம். என்ன ஆர்டர் இருக்குது, இப்போ லாஸ்ட்டில் டபுள் ஐ இருக்கா, இங்கேயும் பாரு டபுள் ஐ இருக்கா. அப்போ ஜிஎஃப்இஐஐ 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 ஜிஎஃப்இஐஐ, அப்போ என்ன ஆர்டரில் வருது, ஜிஎஃப்இஐஐ என்ற லாஜிக்கில் வருதுங்க. அப்போ இங்கே என்ன வரணும், ஜிஎஃப்இஐன்னு ஒன்று வரணும், ஜிஎஃப்னு வரணும், அடுத்தது இங்கே ஜிஎஃப்இஐ மறுபடியும் ஒரு ஐன்னு வரணும், இங்கே ஜிஎஃப்இ அப்படின்னு வரணும். அப்போ என்னென்ன எழுத்து விட்டு போயிருக்கு பாருங்க, ஐஎஃப்ஜிஐஇ, இங்கே பாருங்கள் ஐஎஃப், இங்கே 18வது பாருங்கள் என்ன வருது பாருங்கள், சி பாருங்கள் ஐஎஃப்ஜிஐஇ கரெக்டாக இருக்கா. இங்கே ஃபஸ்ட்டு என்னங்க வரணும், ஐ தானே வரணும், ஜின்னு போட்டோம் பாருங்கள். இங்கே என்ன வரணும், ஐன்னு வரணும். ஏன்னா இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, ஐ தான் இருக்குது. ஐஎஃப்ஜிஐஇ அப்படி இருக்குன்னா சி தான் சரியானது. ஓகேவா, நெக்ஸ்ட் அடுத்தது 19வது கொஸ்டின்ஸ். டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே, இதில் மாறுபட்டது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இது மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் வொவல்ஸ்ன்ற கான்செப்டை பாருங்கள். டியூஸ்டே யுஇஏ 3 இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இஇஏ இதுலேயும் 3 இருக்குது. எஸ்ஸு யூ இருக்குது, ஏ இருக்குது, இதுலேயும் 3 இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா யூ இருக்குது, ஏ இருக்குது, 2 தான் இருக்குது. அப்போ இதில் மாறுபட்டது எதுனா தேர்ஸ்டே தான் சரியான ஆன்சர். ஓகேவா, பார்த்துக்குங்க. அடுத்தது 20வது கொஸ்டின்ஸ். இதை கொஞ்சம் பொறுமையாக கண்டுபிடிக்கணும் என்ன லாஜிக்னு. இந்த எழுத்து இவ்வாறாக மாறப்படுகிறது எனில் இந்த எழுத்து எவ்வாறு மாறப்படும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இந்த டி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் எப்படி மாறுது, ரிவர்ஸில் -8 அப்படின்னு மாறுது. இ வந்து +8 மாறுது. ஏ வந்து +10 மாறுது. சி வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகேவா +7. ஹெச் வந்து +6. அடுத்து இந்த இ வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா +6. ஆர் வந்து -2. ஸோ அதே லாஜிக்கில் இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா NMKPL அப்படின்னு கிடைச்சிரும். எங்கே இருக்க டி தான். ஏன்னா இங்கே பாருங்கள் எண்ணுக்கு ஃபஸ்ட்டு ரிவர்ஸில் -8 +8. ஓகேவா, அதே மாதிரி இந்த லாஜிக்கில் லைனை போட்டுகிட்டே வாங்க, இது ஆன்சர் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு 21வது கொஸ்டின்ஸ். உறவு முறை கணக்கில் இங்கே கொஞ்சம் பாருங்கள். ஒரு பெண் புகைப்படத்தை காட்டி ஓகேவா, இந்த ஆணின் மகனின் சகோதரி எனது மாமியார். இப்போ ஒரு புகைப்படம் எடுத்துக்கிறேன், ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு, அதானே இதுதான் ஒரு பெண். ஓகேவா, இந்த பெண்ணின் நல்ல கவனிங்க சகோதரி, இங்கே பாருங்கள் இந்த ஆணின் மகனின் சகோதரி எனது மாமியார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, எனது மாமியார் என்ன, அந்த பெண்ணோட கணவருடைய அம்மா மாமியார். ஓகேவா, இங்கே பாருங்கள் ஒரு புகைப்படத்தை ஒரு ஆணின் காட்டி ஒரு பெண் ஒரு புகைப்படத்தை காட்டி இந்த ஆணின் மகனின் சகோதரி, மகனின் ஒரு ஆணின் மகனின் சகோதரி தான் யார், எனக்கு மாமியார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அப்போ புகைப்படத்தில் யார், இதுதான் புகைப்படம். புரியுதா இல்லையா, புரியுதாங்க. இந்த பெண் சொல்கிறாங்க எனது மாமியார் யாருன்னா புகைப்படத்தில் ஒரு ஆணின் மகனின் சகோதரி அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா. இப்போ கேள்வி என்ன கேட்குறேன்னா அந்த பெண்ணின் கணவர் யாருக்கு, இப்போ இவரு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இவருக்கும் இந்த புகைப்படத்தில் என்ன உறவு முறை அப்படின்னு கேட்டால் நல்லா கவனிங்க. ஸோ
ஸோ என்னது பேரன் வரும். அதானே இவருக்கு என்ன உறவுமுறை, இவங்களோட சகோதர சகோதரிகள். ஸோ இவங்களோட 2 பேரோட பசங்க தான் இது. யாரும் இது இந்த அம்மா அப்பாவோட பசங்க தான் இது. அப்போ என்னது பேரன் தான் சரியான ஆன்சர். கிராண்ட்சன். ஸோ 21வது டி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. அடுத்தது பகடை கணக்கு பாருங்கள். நல்லா கவனிங்க. பகடை கணக்கு எடுத்தோடனே கிளாக் வைஸ் போட்டுறாதீங்கன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். ஃபஸ்ட்டு ரூல்னா ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகுதா 2 நம்பர் ரிப்பீட் ஆகுதா. இதில் பாருங்கள் 2 நம்பர் ரிப்பீட் ஆகுதுன்னா அப்போ மைனஸ் வந்து எதுக்கு எதிர்பக்கம், இங்கே பாருங்கள் ரிப்பீட் ஆகாத இதுவும் இதில் இருக்கிற ரிப்பீட் ஆகாத இதுவும் எதிர்பக்கமாக மைனஸின் எதிர்பக்கம் ப்ளஸ் அப்படின்னு போட்டேன். நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் பாருங்கள், ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு ஸ்டாரு ஸ்டாரு. அப்போ ரிப்பீட் ஆகாதது இது அட்டும் டாலர் சிம்பலும். அப்போ அட்டோட எதிர்பக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டாலர் சிம்பிள். அப்போ 2 கண்டுபிடிச்சோம். 3வது என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது 3வது என்ன எடுத்து விட்டு போயிருக்குங்க பாருங்கள். இதில் என்ன விட்டு போயிருங்க ஸ்டாருன்றது ஒன்று விட்டு போயிருக்கு. அது ஸ்டாரோட எதிர்பக்கம்னா 8. அப்போ ஸ்டாரின் எதிர்பக்கம் என்னென்னா சி 8 தான் சரியான ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட் அடுத்தது 23வது கொஸ்டின்ஸ். பின்வரும் புள்ளி விவரங்களில் ஒரு பகடையை கவனிக்கும். எல்லோவின் எதிர்பக்கம் என்ன அப்படின்னு கேட்குறேன். இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணலாமா. ப்ளூ ப்ளூ, ஆரஞ்சு ஆரஞ்சு. அப்போது ரிப்பீட் ஆகாதது எல்லோவும் வயலட் எதிர்பக்கம் தானே. அப்போது எல்லோவோட எதிர்பக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது வயலட் தான் சரியான ஆன்சர். எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா. அடுத்தது பசல்ஸ் கணக்கில் ஒரு கணக்கு கேட்குறாங்க. இப்போ நல்லா கவனிங்க. 5 பேர் கொண்ட ஒரு வரிசையில் நிற்கிற 5 பேர் ஒரு வரிசையில் நிற்கிறாங்க. கடைசி இரு முனைகள் இருக்கும் 2 பேர்கள், ஒருவர் பேராசிரியர் மற்றொருவர் தொழிலதிபர். நல்லா கவனிக்கணும். ஒரு 5 பேர் நான் 1 2 3 4 5. கடைசியில் இருக்கிறவங்க 2 பேர் யாருன்னா ஒருத்தர் பேராசிரியர் ஓகேவா அல்லது தொழிலதிபர். பேராசிரியர் அல்லது யாராவது ஒருத்தர் இருக்கலாம். அடுத்த லைனை படிக்கும்போது நம்ம இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஒரு மாணவரின் வலதுபுறத்தில் ஒரு வழக்கறிஞர் நிற்கிறார். இப்போ மாணவர் இங்கே இருக்கார் ஸ்டூடெண்ட்ஸு. அவரோட வலதுபுறத்தில் யார் வழக்கறிஞர் இருக்கார். ஓகேவா புரியுதாங்க. அடுத்தது தொழிலதிபரின் இடதுபுறத்தில் ஒரு ஆசிரியர் இருக்கார். தொழில் நல்லா கவனிக்கணும். தொழிலதிபருடைய நல்லா கவனிக்கணும். தொழிலதிபரின் இடதுபுறத்தில் ஒரு ஆசிரியர் இருக்காருன்னா அப்போ தொழிலதிபர் இங்கே இருக்கக்கூடாது. ஏன்னா இடதுபுறத்தில் யாருமே இல்லை. அப்போ தொழிலதிபர் அழைச்சிடறேன், இங்கே பேராசிரியர் அழைச்சிடறேன். இவருடைய இடதுபுறத்தில் தான் யார் இருக்கார், இடதுபுறத்தில் ஆசிரியர் இருக்கார். அப்போ இது யார் ஆசிரியர். அப்போ இந்த 2 பேரை இங்கே தான் நம்ம உட்கார வச்சுக்கணும். ஏன்னா மாணவர், இது யார் வழக்கறிஞர். அப்போ இது மாணவர், இது வழக்கறிஞர். அவ்வளோதாங்க. ஓகேவா. இப்போ என்ன கேள்விக்குன்னா வழக்கறிஞர் எந்த இடத்தில் இருக்கிறார். கொஸ்டின்ஸ் படிங்க. இடமிருந்து எண்ணும்போது இங்கேருந்து 1 2 3 வழக்கறிஞர் 3வது பிளேஸில் இருக்கார். அப்போது 3 தான் சரியான ஆன்சர். ஓகேவா பார்த்துக்குங்க. அடுத்தது 25 லாஸ்ட் கொஸ்டின்ஸ். ஏபிசிடி இந்த 5 நபர்களில் ஏ என்பவர் பியை விட உயரம் குறைவாகவும், நல்லா கவனிக்கணும். இது மாதிரி கேட்டாங்கன்னா இது மாதிரி போடுங்க. இது பாருங்கள், ஏ என்பவர் பியை விட உயரம் குறைவாகவும் ஆனால் இயை விட உயரமாகவும் இருக்கார். சி என்பவர் மிகவும் உயரமானவர். அப்போ எல்லாத்துலேயும் விட சி உயரம். அடுத்தது இன்னொரு லைன் போடுறேன். ஓகேவா. இங்கே பாருங்கள், டி என்பவர் பியை விட உயரம் குறைவாகவும், டி என்பவர் பியை விட உயரம் குறைவாகவும் ஆனால் ஏயை விட உயரமாகவும், ஏயை விட உயரமாகவும். இப்போ இந்த லைனாக ஒரே லைனில் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு எல்லாத்தோட சி உயரம் இல்லையா. சிக்கு அப்புறம் யார் வருவார் பி. பிக்கு அப்புறம் யாருன்னா ஏ. ஆனால் ஏவுக்கு முன்னாடி டி இருக்கார். அப்போ இதை டியை போட்டுட்டு அடுத்தது ஏவை போட்டுட்டு லாஸ்ட்டாக இஏ போடுறேன். ஓகேவா. இப்போ உயரங்கள் அடிப்படையில் ஏறு வரிசையில் இருப்பவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நடுவில் இருப்பவர். நடுவில் யார் இருக்கா, டி தான் இருக்கார். அப்போ பாம்பே, பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா. வாழ்த்துக்கள். தேங்க்யூ.